ஆண்டவர் ஏதோ செஞ்சுட்டாரு, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஆண்டவரால் தான் நடந்துருச்சு அப்படிங்கிறது பெரிய போய் அது பிசாசு என்ன பண்றான், ஆண்டவரை தேவையில்லாம சீன்ல கொண்டு வந்து அவரை பத்தின ஒரு தவறான அபிப்பிராயத்தை நம்ம இருதயத்துல போட்டு வச்சிருக்கலாம். இப்போ நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளுகிறதுனால நம்ம ஆண்டவரை பத்தி தவறா நினைக்க கூடாது, தவறா பேசக்கூடாது, நம்ம ட்ரெயின் பண்றோம். அதை மீறியும் இன்டைரக்டா உள்ளுக்குள்ள இதெல்லாம் ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சாரு, நம்மள மீறியே அந்த வார்த்தை வந்துருது இல்ல. ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி வரும்போது ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சார், என் வாழ்க்கையில் ஏன் அனுமதித்தார் அப்படிலாம் ஒரு டீப் கொஸ்டின் எல்லாருக்குள்ளேயும் இருக்கதான் செய்யுது. சோ அந்த விஷயங்களை எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு ஹீல் பண்ணுவாரு. ஓகே, இட் இஸ் கோயிங் டு பி ஹீல்ட் கம்ப்ளீட்லி. இந்த ஃபினான்ஷியல் ஏரியால பார்க்க போனா நிறைய பேருக்கு ஸ்கார்ஸ், வடுக்கள், நிறைய ரணங்கள், ஷேம், கிராஸ் பண்ண ஒவ்வொரு அவமானங்கள், வார்த்தைகள், பீப்புள் விஷயங்கள், பீப்புள் உங்களை நடத்தின விதம், இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இது எல்லாவற்றிலிருந்து தீர்வு ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ண போறாரு, he is going to really deliver us from all